ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, பாலிட்டியில் வந்து அந்த யூனியன் பிரதேசங்கள் அந்த டாப்பிக்லேருந்து ரீசெண்ட் டைம்ஸில் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? சரி, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஜம்மு காஷ்மீர் மறுவரையறை சட்டம் 2019 எந்த நோக்கத்திற்காக நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, லடாக் பகுதியை யூனியன் பிரதேசமாக்க ஒன்று வரும். ஜம்மு காஷ்மீரை யூனியன் பிரதேசமாக்க அதுவும் வந்து வரும். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை ரெண்டாக பிரிக்க அது தப்பு. ஜம்மு காஷ்மீர் உள்ள பாராளுமன்ற தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்ய அதுவும் வந்து தப்பு. ஸோ 1, 2 மட்டும்தான் சரியா, ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள். கீழ் காணப்படுவைகளில் எது ஒன்றிய பிரதேசங்களின் முந்தைய பெயர்கள் கிடையாதுன்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, தனித்துவமான மத்திய பகுதிகள். அடுத்து பாருங்கள். இந்திய அரசியலமைப்பிலிருந்து 370வது சரத்து எப்பொழுது நீக்கப்பட்டது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஆகஸ்ட் 5, 2019. ஸோ 370வது சட்டப்பிரிவு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்தை பற்றி சொல்லும். அடுத்து பாருங்கள். 1947 முதல் யூனியன் பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆர்கே சண்முகம் செட்டி. அடுத்து பாருங்கள். யூனியன் பிரதேசங்களை குடியரசுத் தலைவர் கீழ் வரும் எந்த அமைச்சகத்தின் மூலம் நிர்வகிக்கிறார்? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, உள்துறை அமைச்சகம். அடுத்து பாருங்கள். இந்தியாவின் யூனியன் பிரதேசங்களை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எது சரியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1, 3 மட்டும் தான் வந்து சரியாக இருக்குது. 26 ஜனவரி 2020 முதல் தாத்ரா மற்றும் நாகர்வேலி மற்றும் டாமன் மற்றும் டையூ ஆகியவை ஒரே பிரதேசமாக இணைக்கப்பட்டுள்ளன. ஸோ அது வந்து சரிதான், இதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, முந்தைய மாநிலமான ஜம்மு மற்றும் காஷ்மீர் 2 யூனியன் பிரதேசங்களாக லடாக் மற்றும் ஜம்மு மற்றும் காஷ்மீர் ஆகும் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. ஸோ 1, 3 மட்டும்தான் வந்து சரி, ஆப்ஷன் பி. ஸோ அவ்வளோதான் வந்து யூனியன் பிரதேசம் பற்றி ரீசெண்டாக கேட்ட கொஷின்ஸ் வந்து அவ்வளோதான். அதை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டாபிக் வைஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். தேங்க்யூ.